இத்திருக்கோவில் இவ்விடத்தில் உருவானதற்கு தல வரலாறு உண்டு. மேல்மலையனூரில் அங்காள பரமேஸ்வரி சக்தி பீடமாய் புற்றாக அமர்ந்து அருள் பாலிக்கிறாள். அங்கிருந்து சிவனும் பார்வதியும் இடுப்பில் கூடையும் சூலத்தை தடியாக கொண்டு காடு மலை வனம் வழியே நடந்து வந்தனர். புட்லூர் வரும்போது அங்கு மாமரம் வேப்பமரம் இழுப்பமரம் வளர்ந்து குளிர்ச்சியாக இருந்ததால் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த தேவி அங்கு அமர்ந்து விட்டாள். அவளுக்கு தாகம் தொண்டையை வரட்ட பார்வதி சிவனிடம், நான் இங்கேயே இருக்கிறேன், என் தாகத்திற்கு தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்றாள். சிவனும் வெகு தூரம் சென்று நீர் கிடைக்காமல் கூவம் ஆற்றை கடந்து சென்றபோது திடீரென்று வெள்ளம் ஆற்றில் கரை புரண்டு ஓட சிவன் திரும்பி வர முடியாமல் திகைத்து நின்றாராம். இங்கு பார்வதியோ சிவனை காணாமல் தாகம் தாங்காமல் அப்படியே மல்லாந்து படுத்து விட்டாளாம். நீர் வடிந்த சிவனும் இங்கு வந்து பார்த்தபோது அம்மன் புற்றுருவாக படுத்திருப்பது கண்டு தானும் பக்கத்தில் நின்று விட்டாராம். இது நடந்த பல நூற்றாண்டுகளுக்கு பின் அவ்விடம் வயல் காடாகி விட்டது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன் ஒரு உழவன் அவ்வயலில் ஏர்விழ அவ்விடத்தில் இருந்து ரத்தம் பெருகி வருவது கண்டு மயக்கமடைந்து விட்டான். ஊர் மக்கள் கூடி வேடிக்கை பார்க்க அம்மன் ஒரு கிழவியின் மேல் அருள் கொண்டு, நான் அங்காள பரமேஸ்வரி, நான் இங்கு புற்றாக அமர்ந்து விட்டேன், எனக்கு ஆலயம் கட்டி வழிபட்டால் உங்களுக்கு கஷ்டம் நீங்கி பில்லி சூனியம் நோய்கள் அணுகாமல் பாதுகாப்பேன், பிள்ளை செல்வம் திருமண பேறு தருவேன் என்றுரைக்க அங்கு ஆலயம் உருவாயிற்று. இன்று வரை இத்திருத்தலத்தில் நம்பி வந்தவர்களின் குறைகள் அம்மன் அருளியது போலவே நீங்கிவிடுகின்றன.